இன்னைக்கு டேட் என்ன? 21st டிசம்பர். இன்னைக்கு சாமோட பர்த்டே. நம்ம பேசாம சாமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி கொடுக்கலாமா? கிரேட் ஐடியா. சாம் கூட ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருந்தான்டா. அவனோட கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும் இல்லையா? அது நான் மறந்தே. வலிக்குதுடா, பட்டையில அடிச்சிட்டியடா. நான் இல்ல ராக் தான் பண்ண. நான் ஒண்ணும் பண்ணல போங்கோ. இவனாக்கும் செரி கேக் கேட்டா. ரெண்டு பேரும் வெளியில போங்க. இது என்னது? இது இட்லி சாம்பார் சட்னி. ஏடா இட்டாலியன் ஃபுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு என்னடா இது இட்லி வடை சாம்பார்ன்ட்டு? ஹாப்பி பர்த்டே. ஏ ஹாப்பி பர்த்டே சாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. ஹாய். ஹாய் போங்கோ. என்ன வாங்க பண்ணிட்டு இருக்காய்? நான் சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள வாங்க. மேகி எங்க? அவ வெளிய ஷாப்பிங் போயிருக்கா. ஓஹோ. இவ்ளோ நேரம் நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தோம் தெரியுமா? ஓ, எதுக்காகன்னு கேட்க மாட்டியா? எதுக்காக? இந்த டைரிக்காக. இது சாமோட டைரி மாதிரி இருக்கே. மாதிரி இல்லடா, சாமோட டைரியாடா. கரெக்ட். ராக்ஸ், அடுத்தவங்களோட டைரிய படிக்கிறது கொஞ்சம் அநாகரிகமா தெரியல உனக்கு? அடுத்தவங்க டைரிய படிக்கிறது அநாகரிகம். எங்க சாமோட டைரிய படிக்கிறது நாகரிகம். நீ பண்றா. அதானே. அதுவும் இல்லாம நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்காக காமிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட காமிச்சேனாக்கும். முக்கியமான விஷயமா? என்னது அது? என்னது என்னடா ராக்ஸ்? இது பாருங்க பாரு. ஐயோ ஐயோ, எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு இவன். என்னது இது? இங்க பாரு. அட பாவி, அவரோட 128வது டேட்டோட பேரு ஆஷாவாமா. ஏய், இன்னைக்கு டேட் என்ன? 21st டிசம்பர். இன்னைக்கு சாமோட பர்த்டே. எல்லாரும் சேர்ந்து ஒரு gift வாங்கி தரலாமா அவனுக்கு? ஏய், ஏதாவது கோல்ட்ல பிரசன்ட் பண்ணலாம்டா. கோல்லியா? ஏண்டா கோல்ட்ல கேஸ் சிலிண்டர் பிரசன்ட் பண்ணல என்னடா? கேஸ் சிலிண்டர். என்னோட டைரி எங்க போச்சு? ஒருவேளை வெயிட். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. என்ன 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 என்ன? நம்ம பேசாம சாமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி கொடுக்கலாமா? கிரேட் ஐடியா. சாம் கூட ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருந்தான்டா. அவனோட கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும் இல்லையா? என்ன சொல்ற? ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரி, கேர்ள்ஸ் ஃபிளாட் போய் பொங்க கிட்ட கேட்டு போங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்து பயந்து உள்ள ஓடுறா? ஏய், சாம். பேசு பேசு பேசு. ஓபன் பண்ணட்டுமா? என்ன சாம்? ஏ பொங்கோ, ஏன் என்ன பார்த்துன்னு கதவை சாத்துன? அது வந்து தானா என்னோட கை கதவை சாத்திருச்சு சாம். ஏய், என்னோட டைரி குடு. டைரி குடு. குடு குடு குடு. தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல. நல்ல வேலை அவன் போயிட்டான். இப்ப நம்ம உட்காந்து பிளான் பண்ணலாம். ஏய் அர்து, நீ முதல்ல இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோ. இல்ல வேணாம், நீ டெக்கரேஷன்ஸ் பாரு, நீ ஃபுட் ஐட்டம்ஸ் பாரு. ஓகே மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நடக்குதான்னு ஓவராலா பாத்துப்பேன். அட் தி சேம் டைம் நான் ஒரு கேக் பேக் பண்ண போறேன் இந்த பர்த்டேக்கு. கேக்க பேக் பண்ணுதாமா? ஏய்
இது பாரு, இப்ப நம்ம உட்காந்து ஒரு பட்ஜெட் போடணும். இது பாரு, கெஸ்ட் எல்லாம் பெரிய லிஸ்ட் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் தான். ஆமாமா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீ என்னைக்கு எல்லாரையும் கூட்டு வச்சு உட்காந்து சோறு போட்டிருக்க, நீ மட்டும் தானே உட்காந்து திங்கிறது பழக்கம். ஆனா ஏண்டா அர்து, இந்த உப்புளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் இல்லையாடா? ஏய், தெரிஞ்சது தானே, நீ ஓட்ட வாய் வச்சு சும்மா இருந்தா போதும். பட்ஜெட் போடு. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 100 கிராமு, குங்குமம் ஒரு டப்பா, அப்புறம் அரிசி ஒரு 10 கிலோ, அப்புறம் இந்த பாசி பருப்பு. ஏய் ஸ்டாப் இட். ஏண்டா சாமோட பர்த்டே பார்ட்டிக்கு லிஸ்ட்டை போடுறான்னா சாமோட கல்யாணத்துக்கு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதானே? டேய், இதுவும் கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி தான்டா. நம்ம சம்பந்த மூர்த்திக்கும் அலமேலுமாக்கும் கல்யாணம் வைப்போம். மேலு என்ன இது கண்ட்ரிபியூட் டைப்ல ஒரு நேம்? அந்த கதையெல்லாம் உனக்கு அப்புறமாட்டி சொல்றேன். கைஸ் ப்ளீஸ் பி சீரியஸ். கிஃப்ட்டுக்கு ஒரு 1000 rupees கொடுக்கலாம். அப்புறம் இந்த ஃபுட்டுக்கு 1000 rupees. இப்போ டெக்கரேஷன் எல்லாம் 200 rupees தான். 200 rupeesலாம் போறாது, அதுக்கு இவனை தான் தொங்க விடணும். ஆமாமா, பாக்குறதுக்கு கூட திருஷ்டிபம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? சரி டாக்ஸ், இத பாரு, டெக்கரேஷன்ஸ்க்கு 500 rupees. டோட்டல் பட்ஜெட் 2500 rupees. நம்ம 4 பேர் இருக்கோம், டக்குன்னு டிவைட் பண்ணி சொல்லு. அது நான் மேட்ச்ல வீக், எனக்கு தெரியாது. Rags, 625 rupees டாக்ஸ். பேங்க்ல வேலை செய்யற நீயுமா? என்ன நீ கூட வான்னு யூடியூப் ரூட்டர்ஸ் கணக்கா கேட்டுண்டு பேங்க்லலாம் கால்குலேட்டர் இருக்கும் தெரியுமாடோ? சரி, எத்தனை மணிக்கு அங்க பார்ட்டி? 8 o'clock நம்ம எல்லாரும் அசெம்பிள் ஆயிடலாம். நான் இந்த கேக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய் இரு. என்ன அலமேலு யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? ஐயோ, முக்கியமான விஷயம், கேக் கூட அப்புறம் வாங்கிக்கலாம், சொல்லு. இப்ப சொல்றேன் பாரு. டினினிங். Oh my god. அம்மா ஏதோ புட்டு வாங்க போற, நீ என்ன வாங்க போற? எல்லாருக்கும் பீட்சா அதனடா பிடிக்கும், அதான். டேய், ஏதோ பீட்சான்னு சொன்ன மாதிரி என் காதுல வந்து எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுங்கடா ப்ளீஸ். பீஸாவா சொன்னோமா என்ன? இல்லையே. டேய், நான் வரும்போது என் காதுல பீட்சான்னு விழுந்துதுடா. ஓஹோ, அதுவா பீஸா? அது வேற எதுவும் இல்ல. இவங்க மாமா எங்கடா இட்டாலியில வேலை பண்றாரு, என்ன எங்க பண்றாருன்னு கேட்டேன். இட்டாலியில இருக்காரா? அங்க அந்த டவரா பீட்சா இல்ல, டவரா பீட்சா அங்க இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? அந்த பீட்சாவுக்கு அப்புறம் சாஞ்சிருக்கணும், அது அப்படியே அவருக்கு தாங்கி பிடிக்கிற வேலை, அதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. காலையில 8 மணிக்கு போனாருன்னா நைட் 8 மணிக்கு தான் வருவாரு. 12 மணிடா சொன்னேன். ஆமா 12 மணிக்கு தான் வருவாரு. 450 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் பேட்டாவும் கொடுத்து சாப்பாடும் போட்டுருவாங்க. பேட்டா கொடுத்து சாப்பாடு போட்டு பேட்டாவும் கொடுக்குறாங்களாடா? பேசாம அங்க வேலைக்கு போயிடலாம் போல இருக்கு. சரிடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. அதான் தெரியுமே. தெரியுமா? எப்படி? இப்பதானே நீ சொன்ன. ஏய், நல்லா தேறிட்டீங்கடா, சமாளிக்கிறீங்க. சரி வரேன், பை. ஓகே. அப்பா நமக்கு மிச்சம் இல்லைன்னா அப்புறம் பீட்சால அவனுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சரி நான் போய் அப்புறம் வாங்கிட்டு வந்துடுறேன்டா, நல்ல பீட்சாவா. போங்க, நான் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காருவேன்? கேக் வாசனையை விடு, அங்கேது ஒரு பிஸ்கெட் வாசனை கூட வர மாட்டேங்குது. ஹே, கேக் பண்றதுனா சும்மாவா? எக்ஸாக்ட்டா ரெசிபி எல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. போங்க 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 என்ன? போங்க இங்க பாருங்க. எதுக்கு கத்துற இப்போ? நான் பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. எதுவும் இல்ல, நானும் எவ்வளவு நேரம் வெட்டியா உட்காருது? நான் யார் அர்து? சும்மா உட்கார முடியுமா? முடியாது. நானும் ஏதோ பண்றேனே. ஹே, நீ ஒரு வெட்டின்ற விஷயம் இங்க எல்லாருக்கும் தெரியும். இரிட்டேட் பண்ணாத. ஆமா, ஏய், இங்க கிரேசன்ஸ் வச்சிருந்தேன்டா, காணோம். கிரேசன்ஸ் தெரியும்ல, இந்த உலர்ந்த திராட்சை காணோம்டா. நீ மறந்து வாங்காம வந்திருப்ப, நல்லா பாரு. இல்ல அர்து, இப்பதான் ஒரு 100 grams வாங்கி வச்சேன். எங்க காணோம்? எங்கடா போயிருக்கோம்? ஓ ஆமா, பேசாம நான் தேடுறதை விட்டுட்டு கடைக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆர்டர் பண்றேன். ஹேய், ஆக்சுவலா
எனக்கு ஷாப்புக்கு போய் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. நான் பேசாம கடைக்கு நேராவே போயிடுறேன். இந்த ஃபோன்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே? போக என்னடா? ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஒரு சிப்ஸ் அண்ட் பாப்கார்ன். சரி சரி, ஓகே ஓகே. ஆனா நான் வர வரைக்கும் இது எதையுமே டச் பண்ணக்கூடாது. இது அப்படியே செட் பண்ண மாதிரியே இருக்கணும். ஓகே? ம். கேக்க பேக் பண்ணி வச்சிருந்தா கூட சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பொங்கோ அர்து ஏண்டா எங்க பக்கம் பொங்க போயிருக்கா? கேக் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாலே. ஆமா ஆமா, அது விஷயமா தான் சிலது வாங்கணும்னு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கா. ஓ அப்படியா? சரி, நாம 2 பேரும் கண்டினியூ பண்ணலாமா? இந்த பேக்குக்கு கேக்க பேக் பண்ண தெரியாது. ஆனா யாராவது கேக்க பேக் பண்ணி கொடுத்தா இந்த பேக் நல்லாவே சாப்பிடும். ஏண்டா உனக்கு தான் சரி, அதான் எனக்கு தெரியுமே. சரி, இந்த போங்கோ பேக்கை விட நான் உனக்கு சூப்பராட்டி கேக்க பேக் பண்ணி தரேன். ஓகேவா? வேணாம்டா, போங்க வந்து இதை டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் வந்தா கத்துவா. வேணாம். டேய், நான் தான் சொல்றேன், நான் நல்லா பண்ணி தருவேன்னு. இரு, நம்ம என்ன கேக் பண்ணலாம்? பேன் கேக் பண்ணலாமா? தமிழ்ல தோசை, இங்கிலீஷ்ல பேன் கேக்னு ஸ்டைலா சொல்றீங்க. பேன் கேக்லாம் வேணாம். செரி கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செரி கேக். இதுக்காக நீ வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காய். செரி கேக்லாம் என்னால பண்ண முடியாது. நான் டேட் கேக்காகவும் பண்ண போறேன். நாயே, அது ரொமான்டிக் கேக் இல்லடா, இது பேரிச்சம்பழம். அது வேணாம். செரி கேக் தான் வேணும். டேட் கேக் தான் பண்ணுவேன். செரி கேக் தான் பண்ணுவேன். டேட் கேக் தான் பண்ணுவேன். செரி கேக் தான் பண்ணுவேன். கேக், செரி கேக், டேட் கேக், செரி கேக், டேட் கேக், செரி கேக். இங்க பாருடா. டேய் டேய், இங்க பாருடா. வேறடா, தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத. டேய் இங்க பார், தேவையில்லாம இது வச்சிட்டு இருக்காத. டேய் எங்கடா அது? டேய் சைடுடா. இதோடா, இது உண்டுடா உனக்கு. டேய் அர்து, நான் மறந்தே. வலிக்குதுடா, மண்டையில அடிச்சிட்டியேடா. டேய் சாரிடா. டேய் சாரிடா, தெரியாதனமா பண்ணிட்டேன்டா. சாரிடா. டேய் சாரிடா. போகடா, இல்ல ராக் தான் பண்ணலாம். நான் ஒண்ணும் பண்ணல போங்கோ. இவனாக்கும் செரி கேக் கேட்டான். இவன் தான் டேட் கேக் கேட்டா. இவன் செரி கேக் கேட்டான். இல்ல டேட் கேக் பண்றேனே, மண்டைய உடைச்சிட்டா. இல்ல போங்கோ. 2 பேரும் வெளியில போங்கோ. டேய் என்னடா ஆச்சு? குழந்தை அழுதுது. ஏய், ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க 2 பேரும்? ஒன்னதான் கேக்குறேன். பிஸ்கெட் இடிச்சிடுச்சுடா. பிஸ்கெட் இடிச்சிருச்சா? அது என்ன கோல்டு பிஸ்கெட்டா? இல்ல, ராக்ஸ் பிஸ்கெட். ராக்ஸ் பிஸ்கெட்டா? என்ன புது பிராண்டா இருக்கு? ரொம்ப மோசமான பிஸ்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்படி அடிபட்டு இருக்கு. இல்லடா, இது நம்ம பண்ணாட ராக்ஸ் பண்ண பிஸ்கெட். எது? ராக்ஸ் பண்ண பிஸ்கெட்டா? சாம், எனக்கு ஒரு சின்ன டவுட்ரா. டவுட் என்னன்னா, 1/2 கிலோ மைதா மாவுல கேக்க பண்ணா 8 கிலோ வெயிட் காமிக்குதுடா. அவன் திறமையை பாத்துக்க. ஊ, ஊ, அடி, அடி, அடி. அவனை நல்லா அடி. ஊ, ஐயோ, 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 டேய் அடிக்காதடா. ஐயோ, ஐயோ, என்னையுமா? ஏய், டேய், டேய். HAPPYBIRTHDA. ஐயா காணோம். எஸ். ஆ
அடா 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 என்ன அழகு என்ன அழகு எவ்வளவு ரூபாடா? ஜஸ்ட் 5 ரூபா தான் கொடுத்துருக்கேன். எப்படி? சூப்பர். ஆனா நான் போய் கடையில கேட்டதுக்கு 5+20 25ன்னு ஏமாத்திட்டான். எதுக்காக 25 ருபீஸ் கேட்டான் தெரியுமோனோ? பர்த்டேல பாரு ஒய் இல்ல, அதனாலதான். வை வை. ஒரு ஒய் தான்டா இல்ல. அதான்டா ஒய்ன்னு கேக்குறேன். ஏன்டா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க? நான் தான் சொல்றேன் ஒய் இல்லன்னு. அது இல்லடா WHYYன்னு கேக்குறேன். ஓ அந்த ஒய்யா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஹாப்பி பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டா. அப்படின்னா போங்கவா இருந்தா ஹாப்பி பர்த்டேயா? ஈ ஹாய் டாக்ஸ். ஹாய். இங்க பார். ஐயோ ஒரு நல்ல நாள் அதுமா இது எதுக்காக கொண்டு வந்திருக்கா இப்போ? ஏய் இது சாமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாமோட பர்த்டே பார்ட்டில இது இருந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஓ, சரி சரி என்னமோ பண்ணி தொலை. அந்த கேக்கெல்லாம் நீ பேக் பண்ணிட்டியா? எங்க பேக் பண்ண விட்டீங்க? சொதப்பிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் தான் கெடுத்துட்டீங்களே. ஆனா நான் வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், சோ அது வந்துரும். என்னமோ ஆர்டர் பண்ணது வந்தா சரி. மண்டு கேக் தான்டா. ஏய் நீ ஃபுட் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிட்டல்ல, பீட்சா ஆர்டர் பண்ணிட்டல்ல. யாருக்கிட்ட சின்சியாரிட்டி கிட்ட அர்த்தோ அதெல்லாம் விடுவானா? மேன் ஆஃப் சின்சியாரிட்டி அதெல்லாம் கரெக்டா சரி சரி ரொம்ப ஓவர் ஆயிட்டு பேசினா இருக்க வேண்டாம். எப்போ வரப்போறான்? இதோ வந்துகிட்டே இருக்கா. ஆன் தி வே. கம்மிங். யாருது? மேடம் யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தீங்களே? சாப்பாடா? அது இந்த ஃபிளாட்டுக்கு இல்ல, பக்கத்து ஃபிளாட்ல இங்க எங்கயாவது இருக்கும். அர்த்தம்ன்றது போங்க நீ போய் நான் பாத்துக்கிறேன். சிம்பிள் மேட்ரு பாத்துக்கிறேன் நீ போ. Blackie. ஆர்டர் ரெடி சார். ஏன்யா பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு? தேங்க்யூ சார். கிளம்பு வேலைய பார். மறைக்காதீங்க. இது என்னது? இது இட்லி சாம்பார் சட்னி. ஏடா இட்டாலியன் ஃபுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு என்னடா அது இட்லி வடை சாம்பார்ன்ட்டு? ஏதோ ஒரு ஃபுட் விட்டு தொலை. ஏய் மீதி பண்ணாங்க எடு. அது வந்து போங்க நாளைக்கு தரேனே. இதே தொலையா போச்சு. எனிவே ராக்ஸ், நீயாவது கிஃப்ட் ஐட்டம் வாங்குனியா? நான் சூப்பராயிட்டு வாங்கி வச்சிருக்கேனாக்கோ. என்ன வாங்குன? சாமுக்கு கிரிக்கெட் பாலு, பேட்டு, அப்புறம் ஜீன்ஸ், டிஷர்ட், கிட்டார் அப்படி இப்படின்னு நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அவன் வந்தானா அப்படியே பிரிச்சு எடுத்து வந்துட வேண்டியதான். அவ்வளவுதான். எப்படி? கிரேட் ராக்ஸ். Thank you. நீ ஒருத்தன் தான் உருப்படியா சொன்ன டியூட்டி எல்லாம் பண்ணிருக்க. Thank you. I'm very happy. Thank you. ஓகே டெக்கரேஷன் ஓவர், ஃபுட் ஐட்டம்ஸ் ஓவர், எல்லாம் gift எல்லாம் ஓவர். இப்போ சாம் வர வேண்டியது ஒண்ணு மட்டும் தான் பாக்கி. சொல்லிட்டல்ல சாம்க்கு? என்ன அது சாமு கிட்ட சொல்லிட்டியான்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி வேற கேக்குறேன். என்னோட ஐட்டம் ஒன்லி ஃபுட்டு தான், நான் ரெடி பண்ணிட்டேன். ஏ ராக்ஸ், நீ சொன்னியா அப்ப சாம்க்கு? நானா? நான் இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அப்புறம் டெக்கரேஷன் மட்டும் தானே. நீ தானே ப்ரோக்ராமிங் இன்சார்ஜ் எடுத்துட்டாய். அர்து நீயே சொல்லியா? நீ சொல்லுவேன் நான் நினைச்சேன். நீ சொல்லுவேன் நான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். அப்ப சாமோட பர்த்டே அம்பேல். யாரு? யாரு? சாம். ஏய், வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? பா உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இருக்குடா. ஒரு பர்த்டே விஷஸ் கூட எனக்கு சொல்லல. இதுல வேற யாருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. வர நான் உங்களுக்கு முக்கியமா இல்லாம போயிட்டேன்ல. ஐயோ டே சாம், இந்த பர்த்டே பார்ட்டியே நோக்காகதான்டா. டேய் ஒரு குழப்பத்துல யாருமே உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சுடா. சாம், இது எல்லாமே உனக்காக தான் சாம் பண்ணோம். இந்த பார்ட்டி டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே இங்க பாரு உன்னோட ஃபேவரட் கிட்டி. அதனால என்ன இப்போ இப்பதான் நீ வந்துட்டியே. பொய் சொல்றீங்களா இல்ல? டேய் நிஜமா தான்டா, வாடா இங்க முதல்ல. Guys, Let's enjoy. நிஜமாவா?
நிச்சயமாடா. Happy birthday. ஏ ஹாப்பி பர்த்டே சாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் சார். நான் உள்ள வரலாமா? வரலாமாவா? லைஃப்லயே என்ன சார்னு கூப்பிட்ட முதல் ஆள் இல்ல, முதல் லேடி நீங்க தான். வரலாமான்னு கேட்கலாமா? கமின் கமின். தேங்க்யூ. நோ மென்ஷன். என் பேரு வீணா. மீனா, நைஸ் நேம், குட் நேம். நான் மைனா சோப் கம்பெனிலேருந்து வரேன். அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓஹோ, மைனா சோப்பு விற்கிற பொண்ணு பேரு வீணா. இட்ஸ் குட். சோப் மீன் சவுக்காரம், சவுக்காரம் கரெக்ட். பட் நான் சோப்பு தேய்ச்சி குளிக்கிறதே இல்ல. ஐ மீன் நான் குளிக்கிறதே இல்ல. அப்படி குளிக்கிறதா இருந்தா செங்கல் பொடி தான். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சோப் வாங்கிக்கோங்க சார். நீங்க ஒரு வீட்டுக்கு சொந்தக்கார ஆகலாம். மிஸ் வீணா, நீங்க மிஸ் தானே? மிஸ்ஸா தான் இருக்கணும். இங்க புதுசா காபி ஷாப்புக்குள்ள யார் வந்தாலும் என் மாமா மோப்பம் பிடிச்சிட்டே வந்துருவான். என் மாமா வரத்துக்குள்ள போயிடுங்க போயிடுங்க, சோப்பு வேற விற்கிறீங்க, வேணாம் வேணாம் சீக்கிரம் ஓடுங்க. சார், நீங்க இங்க எடுபடியா இருக்கீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுதே சார், உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லாம உங்க மாமா நிழல்ல வாழறீங்கன்னு. எங்க சோப்பை வாங்குங்க சார். 10 லட்சம் மதிப்புள்ள வீட்டை நீங்களே சொந்தமாக்கிக்கலாம். நிஜமாவா? மைனா சோப் உங்கள் அழகை காட்டும் கண்ணாடி, அதுவே உங்கள் ஜீவநாடி அப்படின்னு ஒரு வாக்கியம் உங்க சோப்புல இருந்துச்சுன்னா நீங்க தான் சார் பெரிய அதிர்ஷ்டசாலி. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்கார். எனக்கு சொந்த வீடா? இந்த கிருஷ்ணா காலேஜில் இருந்துகிட்டு மாமா கிட்ட அடியும் உதையும் வாங்குறத விட எனக்குன்னு சொந்தமா மேல ஒரு கூரை இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏமா பொண்ணு, மாடி வீடா? மொட்டை மாடி காலி. என்ன பத்தி கரெக்டா சொல்றியே? உனக்கு யார் சொன்னா? நான் உங்க ஐக்கியூவை சொல்லல சார். பரிசா கிடைக்க போற வீட்டுக்கு இப்போதைக்கு மாடி இல்லைன்னு சொல்ல வந்தேன். நல்ல வேலை, எங்க உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பயந்தே போயிட்டேன். அம்மாடி, ஒரு நல்ல சோப்பா, நல்ல வாக்கியம், அதிர்ஷ்ட வீடு கிடைக்கிற மாதிரி ஒரு சோப்பு கொடுமா. தேங்க்யூ சார். மாடியில யாராவது இருக்காங்களா? மாடியில 9ஆம் நம்பர் பிளாட்ல 2-3 பசங்க இருக்காங்க. எப்போவாது தான் குளிப்பானுங்க. எதிர் பிளாட் 10ஆம் நம்பர் பிளாட். பொண்ணுங்க ராங்கி காரிங்க. அதுல பொங்கோன்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு போட்டு குளிப்பா. அங்க போய் வித்தன்னு வச்சுக்கோ, மாசம் 30 சோப்பு விற்கும். அப்புறம் 6, 7 அங்க காலி. அடுத்த மாசம் தான் குடி வராங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு எத்தனை சோப் வேணும்? அது தமிழ்நாட்டில் மொத்தம் நிறைய மாவட்டம் இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு வீடுனா நிறைய சோப்பு வாங்கணும். 1, 2, 3, 4, 5. மதுரை, திருச்சி, மதுரை, குதிரை வேணாம், ஒரு சோப்பு கொடுமா.